Hi students, welcome to Mindsprout Hub. இன்னைக்கு நம்ம exercise 1.4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். So first sum போயிடலாம். Determine whether the graph given below represent functions. So இந்த particular graph வந்து functionா இல்ல not a functionா நம்ம சொல்லணும். So functionனா எதனால function, not a functionனா அதுக்கு reason அதையும் explain பண்ணி தான் நம்ம answer கொடுக்கணும். So first sum பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு curve இருக்குல்ல, சோ இதுல வந்து நீங்க ஒரு லைன் போட்டீங்கன்னு வைங்களேன், it will pass through 2 points. இந்த மாதிரி 2 points எல்லாம் பாஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது 1 பாயிண்ட்ல பாஸ் பண்ணும், அப்பதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சோ 2 பாயிண்ட்ஸ்ல பாஸ் ஆகுறதுனால நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சோ வெர்டிகல் லைன் கட்ஸ் a graph at a and b. இதுதான் a b அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். சோ it does not represent a function. இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இங்க பாருங்க, இப்ப நான் இந்த மாதிரி ஒரு லைன் போடுறேன், ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் வந்து இது வந்து பாஸ் ஆகுது. சோ இட் represents a function. The vertical line cuts the graph at 1 point. So 1 pointல கட் ஆகுறதுனால it represents a function. Next question பாருங்க. சேம், இப்ப நான் இங்க ஒரு லைன் வரையறேன்னு வைங்களேன், so many pointsல வந்து இது வந்து பாஸ் ஆகுது, அப்ப it is not a function. அதேதான் சொல்றாங்க பாருங்க, 3 points STU. இப்ப நான் இப்படி கட் பண்றப்போ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்ல கட் ஆகுறதுனால அதுக்கு ஏதோ ஒரு நேம் நம்ம வந்து வச்சுக்கலாம். சோ STU அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன், so it does not represent a function. Fourth question, சேம் லைன் டிரா பண்ணுங்க, ஒரு பாயிண்ட்ல கட் ஆச்சுன்னா it represents a function. முடிஞ்சுதா? சோ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். Let f is a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1. a வந்து ஒரு செட் கொடுத்துட்டாங்க, b ஒரு செட் கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து f of x அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்ற டேர்மை வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். அதே மாதிரிதான் பண்ணணும். இங்க பாருங்க, a ன ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, சோ 2 சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 0. அதே மாதிரி எல்லா டேர்மையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் வரும். சோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனல் டேர்ம்ஸ். இதுல இருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். சோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இருக்குல்ல, சோ 2க்கு என்ன 0, அந்த மாதிரி அந்த ஆர்டர்ட் பேர்ஸ் அதுதான் வந்து பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அந்த மாதிரி எல்லா டேர்மையும் சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அதை வந்து கம்பைன் பண்ணி எழுதி ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வர்றதுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டேபிள், நார்மல் டேபிள் எக்ஸ்ன்ற டேர்ம்ஸ் f of xன்ற டேர்ம்ஸ். சோ 2 சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 0, 4 சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 1, இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர ஆன்சர்ஸ் தான் டேபிள் ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் நம்ம போன எக்ஸசைஸ்ல பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் AB ரெண்டு செட்டையும் நம்ம வந்துட்டு ஆரோ டயக்ராம் ஃபார்மேட்ல போட்டுட்டு 2 எதோட கம்பைன் ஆகும் 0. சோ அதோட ஆன்சர் என்ன 0. நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி வந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து கனெக்ட் பண்றோம், அதுதான் வந்து ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் கிராஃப். நார்மலா கிராஃப் டேர்ம் நம்ம வந்து போன எக்ஸசைஸ்லயே பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் நம்ம கிராஃப்ல வந்து வந்த ஆன்சர்ஸை வந்து பிளாட் பண்ண போறோம். 2,0, 4,1, 6,2, 10,4, 12,5. சோ அந்த கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுதான் கிராஃப். இதோட செகண்ட் சம் முடியுது. சேம் இதே மாதிரிதான் இருக்கும் தேர்ட் சம்மும். ஆனா தேர்ட் சம்ல எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, முன்னாடி நம்ம போன சம்ல A B ரெண்டு செட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க. தேர்ட் சம்ல ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம A B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா
இந்த ஏரோ டயக்ராமுக்குலாம் நம்மளுக்கு ஏபி இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அத ஃபங்க்ஷனை வந்து கனெக்ட் பண்ண முடியும் அதுக்காக. ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்துருப்போம் கோடொமைன், டொமைன், ரேஞ்ச். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பேன், டொமைன்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட் அதெல்லாம் வந்து ஏ டேர்ம்ல வரும், ரேஞ்ச்லாம் வந்து செகண்ட் டிஜிட் அதெல்லாம் பி டேர்ம்ல வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். 1 2 3 4 5 இது வந்து ஏ டேர்ம்ஸ். பி என்ன 2 3 and 4 இதான் வந்துட்டு பி டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம ஏரோ டயக்ராம் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ இந்த நம்மளுக்கு ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு. ஸோ அந்த ஆன்சரை வந்து பிளாட் பண்றோம், அதுதான் ஏரோ டயக்ராம்ல பிளாட் பண்ணி வச்சுக்கிறோம். 1,2. ஸோ இங்க 1ல இருந்து 2 போயிருக்கு, 2ல இருந்து 2 வந்திருக்கோம், 3,2 இந்த 4,3 5,4 இந்த மாதிரி நம்ம ஏரோ டயக்ராம் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டேபிளர் ஃபார்மேட். சேம் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் ஆல்ரெடி இருக்கு, எக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸ் நம்ம வந்து டேபிளர் ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஆப்வியஸா கிராஃபிக்கல் டேர்ம்ல நம்ம பண்ண போறோம். லாஸ்டம் பண்ண மாதிரி தான் எல்லா ஆன்சர்ஸையும் பிளாட் பண்ண போறோம் கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல. 1,2 2,2 3,2 4,3 5,4 இந்த மாதிரி கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல பண்ண போறோம். ஸோ நார்மலா இந்த சம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆர்டர்ட் பேர்ஸ், ஏரோ டயக்ராம், டேபுலர் ஃபார்மேட், கிராஃபிக்கல் ஃபார்மேட் இந்த 4 ஃபார்மேட் தான் கேட்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 4th சம்ஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching students, and don't forget to subscribe Mindsprout Hub.